டாக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் அந்த இன்சூரன்ஸ் போட்டதே வேஸ்ட்டு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், என்ன ரிஸ்க் நம்ம எடுக்க போகிறோம், எவ்வளோ ரிவார்டு வந்து வரப்போகுது, எத்தனை வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், யாருக்காக பிளான் பண்ணுறோம், இந்த மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்பிரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இந்த மார்ச் முடிய போகுது. ஸோ மார்ச் முடிய போகுதுனாலே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் திங்ஸ், டேக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இப்போது ஜென்ரலி மார்ச் அப்படின்னாலே நமக்கு ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஞாபகம் வரும். நீங்கள் இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா, 80C அது 1.5 lakhs இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் அது நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்து ஏதோ பிபிஎஃப்லேயோ பிஎஃப்லேயோ வந்து போட்டு அதை வந்து பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக பண்ணக்கூடாது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மந்தில் தான் வந்து நிறைய ப்ரெஷர் ஃப்ரம் நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் போடுங்க, நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லலை. பட் நீங்கள் ஆஸ் இன்சூரன்ஸ் போடும்போது இல்லை என்டோமெண்ட் பாலிசி, இன்சூரன்ஸ் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்ற மாதிரிலாம் இருக்கும். அது போடும்போது எப்போவுமே நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது என்ன பர்பஸ்க்காக போடுறோம், எதுக்காக போடுறோம், எத்தனை வருஷத்துக்கு போட போகிறோம், இது இப்போ தேவையா இல்லையா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கணும். சும்மா வந்து இன்றைக்கி ப்ரெஷர் பண்ணுறாங்க, போட்டால் வந்து 10 வருஷத்துக்கு கழிச்சு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க, நம்ம போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணாமல் கரெக்டாக பிளான் என்ன யோசித்து வந்து பண்ணுங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு அர்ஜில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் அந்த இன்சூரன்ஸ் போட்டதே வேஸ்ட்டு. அப்போ ப்ரீமியம் வந்து நீங்கள் இந்த வருஷம் ஒரு வருஷம் கட்டுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் கட்ட மாட்டீங்க. ஸோ 1 year மட்டும் ப்ரீமியம் கட்டிட்டு விட்டோன்னா அந்த ப்ரீமியம் நமக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், என்ன ரிஸ்க் நம்ம எடுக்க போகிறோம், எவ்வளோ ரிவார்டு வந்து வரப்போகுது, எத்தனை வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், யாருக்காக பிளான் பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம ஏஜ் ஃபேக்டர் என்ன, ஸோ ரிஸ்க் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணிட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பிளான் பண்ணணும். எனி இன்சூரன்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே ஸோ பண்ணணும் அப்படின்னா வந்து அது ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ மார்ச்சுக்குள்ளே உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் எதாவது போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ப்பா டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு. டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கிரிப்டோலலாம் டீல் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ எப்படியும் மார்ச் வந்து முடிய போகுது. ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் இயர் வந்து April 24 March 25 இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் சில பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து 6 months தான் கொடுக்குறான், இல்லை வந்து 1 year தான் நாங்கள் கொடுப்போம், இந்த மாதிரியெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மார்ச் அப்படின்றதுனால மார்ச் முடிஞ்ச உடனே உங்களால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணுற வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அந்தந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் பண்ண ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை என்னென்ன பண்ணியிருக்கீங்க, P2P இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலும் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கான நரேஷன்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 31st March 2025 வந்து ஒரு டியூ டேட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஏதாவது ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அது இந்த 31st March 2025 ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்பிரம். தேங்க்யூ.